எம்மா ஐஸ்கிரீம் வாங்கிட்டான். இடி நம்மளும் பெட்ரூம்லயே போய் ஐஸ்கிரீம் குடிப்போமா? போ. இடி கொண்டா, எனக்கு என்ன ஐஸ் வாங்குனீங்க? உங்களுக்கு கோன் ஐஸ் வாங்குனேம்மா. தமக்கா கொண்டா. இந்தாங்க. அது யாருக்கு, உனக்கா? இல்லம்மா அப்பாக்கு. அப்பா தான் கோன் ஐஸ் கேட்டாவ. சரி சரி கொண்டு கொடுத்துட்டு வா. சத்தியா அப்பாக்கு போய் கொடுத்துட்டு வந்துறேன். அதுக்கு அப்புறம் சேர்ந்து சாப்பிடுவோனே. போ. விசில் வர மாட்டேக்க. எப்ப? வாங்கிட்டியா மக்களே? ஆமாப்பா, இந்தாங்க. எவ்வளவு ரூபாய் இது? 25பா. இப்ப தரையில என்னது இப்படி கிடக்கு? உள்ளி தக்காளி எல்லாம் வெட்டினேம்லாமா, எல்லாத்துக்கும் குப்பை தான் இப்படிதான் கிடக்கும். இப்படிதான் கிடக்குமா? அம்மா வந்து இப்ப பாக்கணும். அவ்வளவுதான் நீங்க. அம்மெல்லாம் செய்யும்போது இப்படி எப்ப கிடக்கும்? அம்மெல்லாம் மேல வச்சு செஞ்சுட்டு அந்த குப்பையை உடனே குப்பை தொட்டிக்குள்ள எடுத்து போட்டுருவோம்ல. மக்களே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரியாணி செஞ்சதே எனக்கு பெருசு. இதுல வேற இதெல்லாம் போட்டு அள்ளிட்டு எடுக்க முடியாது. அம்மா வந்து செய்வா. அம்மிட்ட போய் சொல்லு, செய்யவளா இல்லைன்னா உங்களை அடிக்கவளான்னு பாத்துட்டே இருங்க. நானும் வாரேன். எங்க வரைய பிரியாணி செஞ்சாச்சா? ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் மக்கா. அது வந்து தொலை மாட்டேக்கு. நின்னு விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணி வச்சுட்டு வாங்க. நல்ல அம்மா, நல்ல பிள்ளைகள். நல்லா இருக்கு ஐஸ். எடி அப்பா கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன்டி. அப்பா அடுக்கலையே 2 ஆக்கி வச்சிருக்காவ. அவ்வளவு இங்க கீழே அவ்வளவு பரப்பி போட்டு குப்பையா கிடக்கு அடுக்கல. என்ன குப்பட்டி கிடக்கு? அதாம பல்லாரி உரிச்ச துவாலு, தக்காளி வெட்டினது, கொத்தமல்லி இலைய பிச்சது, மறு தயிர் பாக்கெட்டு அப்படியே எல்லாம் கீழே கிடக்குமே. ஒண்ணுமே எடுத்து குப்பை தொட்டிக்குள்ள போடல. அப்படியே போட்டுருக்காவ. அள்ளி போட்டு வருவாவ. அவிட்ட கேட்டா உங்க அம்மா அள்ளி போடுவாங்கவ. நீங்க கேட்டா அவியில சொல்லுங்க. மாறி மாறி இப்படி சொல்லிட்டே இருங்க. நான் நல்லா செய்வேனே. எடி அத அப்புறம் பாத்துக்கிடலாம். சாக்கு பரப்படி உள்ள இருந்தே உருகிட்டு போகு. அத மறந்துட்டேன்டி கொண்டா. எடி நல்லா இருக்கு ஐஸ். அம்மிக்கு லேசா தாங்க. இந்தாங்கம்மா சாப்பிட்டு பாருங்க. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இத சாப்பிட்டு பாக்குறியா? லேசா தாங்க. பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர் மே நல்லா இருக்கு. நல்லா திங்கம். சளி வராம இருந்தா சரிதான். என்ன சாப்பிட வரீங்களா? ஆமா ஐஸ் குடிச்சிட்டீங்களா? ஆமா, அது எத்தனோண்டு இருந்து அதை திங்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆக்குவ. இப்போ விசில் வந்துட்டா? ஆமாமா, ஒரு விசில் வந்துட்டு உடனே ஆஃப் பண்ணிட்டேன். சரி விசில் போகட்டு. ஒரு 10 நிமிஷம் ஆகும்ல? ஆமா, அவதான் செய்யும். சரி இப்பமே கேட்டு வைப்பேன் தான் கேட்டேன். ஆமா, அது என்னது? தரையெல்லாம் என்னெல்லாம் ஆக்கி போட்டுருக்கீங்களா? அதெல்லாம் நல்லா தூத்து ஒதுக்குங்க முத. ராணியோ, பிரியாணி செய்யறதுக்குள்ள எனக்கு பெண்டு நவுந்து போயிட்டு. நீயே செய்யுமா? சரி சரி பாத்துக்கிட்டே போங்க. என்ன நான் கேட்கும் போது மட்டும் அப்பாவே எல்லாம் செய்வாவ, வரட்டு பாத்துக்கிடலாம். நீ இப்ப அப்பா சொன்னோன்னு சரின்னு பல்ல இழுக்கிறிய. அப்பா இவ்வளவு மாதிரி செஞ்சு தந்திருக்கா. இல்லாட்டி பாக்கே பாவமா இருக்கு. சரி அது தூக்கதானே நம்ம தூத்துட்டு போலாம். கதை கொள்ளாம. சரி சீக்கிரம் ஐஸை குடிச்சிட்டு வாங்க சாப்பிடுவோம். என்ன எல்லாரும் அமைதியா இருந்து சாப்பிட மாதிரி இருக்கு? நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்குப்பா. அதெல்லாம் வாயே பேச முடியாம இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். உண்மைக்கே மக்களே சொல்லியா? எப்ப அம்மா வைக்கிறதோட சூப்பரா இருக்குப்பா. ஆமாங்க நல்லா வச்சிருக்கீங்க. ஏன் எல்லாம் பிரியாணி கிண்டன்னா நீங்களே கிண்டிங்கனே. பாத்தியா ஜோனி, இந்த அம்மா எப்பண்டா நமக்கு ஃப்ரீயா இருக்க முடியும்னு பிரியாணி அப்பாயே கிண்ட சொல்லிட்டு பாரு. ஏனி ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரியாணி தான். அதுக்கு என்ன மக்கா, நல்லா இருந்தா வச்சுட்டாரே. அம்மா கிண்டியதுக்கு பரவாயில்லப்பா. அதனால நீங்களே வைங்க. ஏடி சும்மா சும்மா சொல்லிட்டடா. உன்ட்ட யாராவது கேட்டாவளா? சும்மா அம்மா கிண்டியதோட பரவாயில்ல, அம்மா கிண்டியதோட பரவாயில்ல. அப்பா நீங்க செஞ்சிருக்கிறது நல்லா இருக்குன்னு சொன்னா போதாதா? உண்மைகள் சில நேரம் கசக்க தான் செய்யும் மம்மி. ஆமா கசக்குது. கொஞ்சம் இனிப்பு போட்டுதா. அம்மா எவ்வளவு ரைமிங்க பேசியா பரட்டி. பேசாம சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு கதை விடுங்க மக்களே. முதல்ல அத அம்மிட்ட சொல்லுங்கப்பா. ஆமா இவ்வளவு நேரம் அம்மா பேசிட்டு இருந்தேன். சும்மா இந்தவள உசி பேத்தி விட்டுக்கிட்டு கடைசில அம்மா எல்லாம் அமைதியா இருக்க சொல்லணுமா? சீக்கிரம் சாப்பிடுங்க. எல்லாரும் இப்ப கிளம்பணும். இம்மா எங்கம்மா போறா? டூருக்கா? ஆமா டூருக்கு கூட்டிட்டு போறேன். ஆளுக்கு ஒரு பக்கெட் ஒரு விளக்கமாறு தூக்கிட்டு கிளம்புங்க. எங்கம்மா போறா? ஹோட்டலுக்கு. அங்க போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணண்டாமா? இனி பால் கைப்பற வச்சிருக்கு. அதுக்குதான். அதுக்கா? ஆமா அங்க போய் எல்லாம் க்ளீன் பண்ணணும்ல. அதுக்குதான் ஆளுக்கு ஒரு பக்கெட் விளக்கமாறு தூக்கிட்டு கிளம்ப சொன்னேன். ஏம்மா சாப்பிட்டு முடிச்சோன்னு நல்லா ஒரு உறக்கம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் போவோமே. மணி எத்தனைன்னு பாத்தியா? மணி இப்பமே 3 தாண்டுது. இனி நீ உறங்கி முடிக்கிறதுக்கு மணி 7 ஆகும். மாறி அங்க இருட்டுக்குள்ள போய் என்ன செய்ய போறா? அங்க இன்னும் கரண்ட் லைட் ஒண்ணுமே கிடையாது. ஐயா அது வேற இருக்கோ. சாப்பிடு சாப்பிடு. உடனே கிளம்ப வேண்டியதான்.